சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் எல்லோருக்கும் முன்னாடி இருந்தும் உங்களுக்குள்ள நீங்கள் உடைந்து போயிருந்தீங்க. இதற்கெல்லாம் முக்கியமான காரணங்கள் இருந்தது. அதெல்லாம் என்னவென்று உங்களுக்குள்ள தெரியுமா? உலகிற்கு முன்னால் நீங்கள் எப்போதுமே ஒரு மாபெரும் வெற்றியாளராகவும் எந்த ஒரு கவலைகளும் இல்லாத ஒரு சிங்கம் போலத்தான் வாழ்க்கைக்குள்ள வலம் வருவீங்க. யாருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது, எல்லாருமே நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து சிறு வயதிலிருந்து எப்போதுமே இருக்கும். ஆனால் பொறாமை குணம் என்பது உங்களுக்குள்ள கிடையவே கிடையாது. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில முன்னேறினால் நம்ம முன்னேறின மாதிரி என்கிற ஒரு எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருப்பதால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள நீங்களும் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கும் வந்து கொண்டுமே இருப்பீங்க. உங்களின் ஆடம்பரமான உடைகளும் உங்களின் கம்பீரமான பேச்சும் உங்களை ஒரு சுகவாசி போல இதுவரைக்கும் காட்டி கொடுத்து கொண்டே இருக்கும். யாரிடம் நீங்கள் பேசினாலும் எந்த விதமான கவலைகளும் பயங்களும் இல்லாமல் மனதில் இருக்கக்கூடியவற்றை அப்படியே நீங்கள் பேசி விடுவீர்கள். ஏதேனும் எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் தவறு செய்து இருந்தால்கள் கூட அதனையும் நீங்கள் அவர்களிடம் அப்படியே கூறி விடுவீங்க. அப்படிப்பட்ட நபர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க இருப்பீங்க. ஆனால் உங்களை சுற்றி 100 பேர் இருந்தாலும் உங்களுக்குள்ள நீங்கள் எவ்வளவு சுக்குநூறாக உடைந்து போயிருந்தீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு கசப்பான ரகசியம். அது எதையுமே நீங்கள் வெளியில் கூற மாட்டீர்கள். நம்மளை பார்த்து அவங்க பாவப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு நாளும் வந்ததே கிடையாது. எது நடந்தாலும் அது என்னுடைய வாழ்க்கைக்குள்ளேயே நடக்கட்டும், எனக்குள்ளேயே நடக்கட்டும் என்ற ஒரு எண்ணங்கள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் பாரம், தீராத கடன் பிரச்சனைகள் அல்லது துரோகங்களால் ஏற்பட்ட ரணங்களை வெளியில் சொன்னால் உங்களுடைய ராஜ கௌரவம் குன்றிவிடும் என்று நினைத்து அந்த அத்தனை அழுகைகளையும் உங்களுடைய நெஞ்சிற்குள்ளேயே நீங்கள் பூட்டி வைத்து கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுமே தான் இருந்தீர்கள். வெளியே புன்னகைத்து கொண்டே உள்ளுக்குள்ள ரத்தம் சிந்திய நாட்கள் உங்களுடைய நாட்களாகத்தான் இருந்திருக்கும். வெளியே அவ்வளவு கவலைகள் இருக்கும், அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும். உள்ளுக்குள்ள அதைவிட உங்களுக்கு மனது ரீதியாக உடைந்த ஒரு நபரும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் அது எதையுமே நீங்கள் வெளியில் காட்டாமல் மனதிற்குள்ள மட்டுமே வைத்து வாழ்ந்து கொண்டுமே தாங்க இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்களாகவே இதுவரைக்கும் இருக்கும். ஆனா உங்களுடைய பெருமையே உங்களுக்கு வழியாக சேர்ந்தது என்றால் உங்களால நம்ப முடியுமா? நான் ஒரு சிம்மம் ராசி. என்னால் யாரிடமும் கையேந்த முடியாது, என்னுடைய கஷ்டங்களை யாரிடமும் சொல்லி அளவும் முடியாது என்ற உங்களின் அசாத்தியமான பெருமை தான் உங்களுக்கு பெரிய ஒரு வழியாகவே மாறியது. அனைவருடைய மனதிடம், அதாவது மனிதனாக பிறந்தால் அனைவரிடமும் பொறுமையுடனும் அனைவரிடம் சில உதவிகளையும் கேட்டு வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் மட்டுமே நம்ம நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும். நம்மளுடைய ஈகோவையும் நம்மளுடைய தனித்திறமைகளையும் வைத்துக்கொண்டு ஒரு நாளும் முன்னேற முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீங்க. புரிந்து கொள்ளாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை சில விஷயங்கள் மூலம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். மற்ற ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டங்களை 4 பேரிடம் சொல்லி அழுது மனதை தேற்றிக் கொள்வார்கள். ஆனால் உங்களால் அப்படி செய்ய முடியாது. அப்படி செய்தால் என்னுடைய சுயமரியாதை என்ன ஆவது? நான் அப்படியே இருந்து செத்துனாலும் போவேனே தவிர எனக்கு யாரும் பாவப்படக்கூடாது என்னைய பார்த்து என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்போதுமே இருக்கத்தான் செய்யும். உங்களுக்குள்ள ஒரு பெரிய பண நெருக்கடி இருந்தால் கூட அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் பசி வந்தாலும் நான் சாப்பிட்டு விட்டேன் என்று பொய் சொல்லி உங்களுடைய பெருமையை நீங்கள் காப்பாற்றி கொள்வீங்க. ஆனால் அதை நீங்கள் எத்தனை நாட்கள் செய்ய முடியும்? 1 நாட்கள், 2 நாட்கள், அதிகபட்சம் 3 நாட்கள் வரை நீங்கள் செய்யலாம். அதற்கப்புறம் நீங்களே போய் உதவி கேட்பீங்க. அந்த ஒரு மனநிலை உங்களுக்கு ஏன் ஆரம்பத்திலே வருவது கிடையாது? அந்த ஒரு மனநிலையை நீங்கள் ஆரம்பத்திலே வர வைத்திருந்தால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு நிறைய வாய்ப்புகளும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்கள் நிச்சயமா போகவா ஆரம்பித்திருப்பீங்க. உங்களுடைய ஈகோவாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ தடவைகள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இழந்த நாட்களும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களின் இந்த போலி கௌரவமும் பெருமையும் உங்களை மற்றவர்களிடம் இருந்து உதவி பெற முடியாமல் தடுத்து உங்களை உள்ளுக்குள் போட்டு புதைக்கும் ஒரு மாபெரும் வழியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிக்கொண்டே தான் இருக்கிறது என்று தான் கூற வேண்டும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து உங்களுக்குள்ள கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா? நான் சொல்வது உண்மையா பொய்யா என்பதையும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்மளுடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினைஞ்சுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில
தொழில் மற்றும் அவங்களுடைய நிலைமைகளும் உயரவும் ஆரம்பிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கடந்த காலங்களில் நீடித்த தேக்க நிலைமையானது கூட்டாளிகளால் ஏற்பட்ட நஷ்டங்கள் அனைத்தும் இனிமே முற்றிலும் மறைந்து போகவும் ஆரம்பிக்கும். எல்லாமே மறைந்து போதுமான அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறவும் செய்வீங்க. எல்லாமே கிடைக்கும். நீங்க நினைத்ததை விட எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே கிடைக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு முன்னேற்றமானது உங்களை தேடி வந்துவிடும். உங்களுடைய தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய புதிய முதலீடுகளும் உலகளாவிய ஒப்பந்தங்களும் உங்களை தேடி வந்துவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய அதிகாரங்களுடன் கூடிய பதவி உயர்வும் பெரிய சம்பள உயர்வும் எவ்விதமான தடையும் இன்றி உங்களை தேடி வந்துவிடும். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்கள் பக்கம் திரும்பும். இதன் மூலம் உங்களுடைய சமூக அந்தஸ்து மிக உயரிய நிலைமைக்கும் மாறவும் செய்யும். நீங்கள் சாதாரண மனிதராக வாழ்ந்த வாழ்க்கை தரமானது மாறி ஒரு சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கைக்கு உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்களே மாற்றிக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவா செய்யும். உங்களை ஒரு காலத்தில் ஒதுக்கி வைத்த உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் உங்களின் தற்போதைய ராஜ அந்தஸ்தை கண்டு அவர்களை வியந்து உங்களை பின்தொடரக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்கும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிகழும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய வாழ்க்கை ஒரே நேர்கோட்டில் சலிப்பாகவும் ஏமாற்றமாகவும் சென்று கொண்டிருந்த நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப் போகிறது. இந்த ஒரு தேதிக்கு பின் உங்களுடைய கதவுகளை நோக்கி புதிய புதிய நல்ல வாய்ப்புகளும் அணிவகுத்து நிற்கப் போகின்றது என்பதை போக போக நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் இதுவரை கற்பனை கூட செய்து பார்க்காத பெரிய மனிதர்களின் நட்பு, வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து தொழில் செய்யும் வாய்ப்புகள் அல்லது உங்களின் தனித்திறமையை உலகிற்கு காட்டக்கூடிய புதிய தளங்கள் என எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையவும் ஆரம்பிக்கும். இந்த வாய்ப்புகள் ஒவ்வொன்றும் உங்களின் பொருளாதார பாதையை அடுத்த 20 வருடங்களுக்கு பாதுகாப்பானதாக மாற்றும் வல்லமை கொண்டவையாக மாறிவிடும். காலம் தாழ்த்தாமல் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி உங்களின் முழு உழைப்பையும் கொடுத்தால் நீங்கள் தொடக்கூடிய இடமெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பொன்னாக மாறிவிடும் என்பதை நீங்களே போக போகத்தான் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எனவே இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நன்மைகள் மட்டுமே தான் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகளானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் பிரிந்த கணவன் மனைவி சண்டைகள் எல்லாமே தீர்ந்துவிடும். தன வரப்புகள் மூலம் சேமிப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்படவும் செய்யும். சமூக பணிகளில் புதிய அறிமுகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வழக்கு பணிகளில் எதிர்பார்ப்புகள் உங்களுக்குள்ள நிறைவேறவும் செய்யும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் எல்லாமே அதிகரித்து விடும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான ஒரு முடிவுகள் உங்களுக்குள்ள பிறந்துவிடும். சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை உங்களுக்குள்ள கூடவோ ஆரம்பிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு உங்களுக்குள்ள கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவுகள் எது எடுத்தாலும் அது நல்ல ஒரு முடிவாக உங்களுக்குள்ள மாறிவிடும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். கிடைக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொண்டால் தொடர்ந்து நம்ம பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்புகள் ஒவ்வொன்றும் உங்களின் பொருளாதார பாதையை அடுத்த 20 வருடங்களுக்கு பாதுகாப்பானதாக மாற்றும் வல்லமை கொண்டவையாக மாறிவிடும். காலம் தாழ்த்தாமல் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி உங்களின் முழு உழைப்பையும் கொடுத்தால் நீங்கள் தொடக்கூடிய இடமெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பொன்னாக மாறிவிடும் என்பதை நீங்களே போக போகத்தான் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எனவே இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நன்மைகள் மட்டுமே தான் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகளானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் பிரிந்த கணவன் மனைவி சண்டைகள் எல்லாமே தீர்ந்துவிடும். தன வரப்புகள் மூலம் சேமிப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்படவும் செய்யும். சமூக பணிகளில் புதிய அறிமுகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வழக்கு பணிகளில் எதிர்பார்ப்புகள் உங்களுக்குள்ள நிறைவேறவும் செய்யும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் எல்லாமே அதிகரித்து விடும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான ஒரு முடிவுகள் உங்களுக்குள்ள பிறந்துவிடும். சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை உங்களுக்குள்ள கூடவோ ஆரம்பிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு உங்களுக்குள்ள கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவுகள் எது எடுத்தாலும் அது நல்ல ஒரு முடிவாக உங்களுக்குள்ள மாறிவிடும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். கிடைக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.